அதுக்குள்ளே விழுந்து விட்டால் லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, யுகம் யுகமாக அதிலே தங்குவார். யுகம் ஹுக்குப் என்பது 80 வருஷம். டேர்மிக்குதே உலகத்தில் ஒரு கிழமை, ஒரு மாசம், ஒரு வருஷம், 10 வருஷம், நூற்றாண்டு, அல்லது ஸ்கூல்ல நாங்க ஃபீஸ் கட்டக்குள்ள 4 மாசம் ஒரு டேர்மை. அது மாதிரி நரகத்தில் இருக்குது பருவ காலம் இருக்கிறது. அதுல ஒரு பருவ காலம் 80 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 80 ஆண்டுண்டா இங்க 1000 வருஷத்துக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள். அப்ப 80 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அது 1000 பெருக்கினால் 3,65,000 ஆண்டுகள். அதை 80 பெருக்கினால் கிட்டத்தட்ட 2,88,00,000 வருஷம் ஒரு டேர்ம் நரகத்தில். அது முடிகின்ற நேரம் முந்தின நாள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். தேர் மாற பார்க்குது, நாளைக்கு உங்களோட காலம் வித்தியாசப்பட போகுது, அடுத்த கட்டம் வேற என்று சொல்ற நேரம் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார்களாம். ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. அடுத்த கட்டம் இருக்கிறது 2,88,00,000 வருஷத்துக்கு பின்னால மாறுகின்ற அந்த கட்டம் இருக்கிறதே. இந்த 2,88,00,000 வருஷத்தை விட வேதனை கடுமையாகுது. நினைச்சு பார்க்கிறார் கண்ணியமான. கேவலம் இந்த உலக வாழ்க்கை நரகத்தை நோக்கி ஒரு கல்லை விட்டா கீழே போயிட்டு சேர்றதுக்கு 70 வருஷம் போகும்டா. நாங்க பிறந்து வாழ்ந்து மரணிக்கிற ஆயுள் அல்லவாது. இந்த கேவலமான உலகத்தோட நாங்க இருந்து வந்த நோக்கத்தை மறந்து செயல்பட்டால் எங்க கண்ணியமானவர்களே யோசிக்கணும், சிந்திக்க வேண்டும். பயான் கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். உண்மையான வெற்றியாளர்கள் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்ஹிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். குர்ஆன் தெளிவாக சொல்லுது, உன் உலகத்தில் உள்ள பட்டம் அல்ல, உன் சொத்து அல்ல, உன் செல்வம் அல்ல, உன் புள்ள குட்டிகள் அல்ல, நரகத்தை விட்டு பாதுகாக்கும் பாஸ்போர்ட் கையில் எடுத்து சொர்க்கத்தில் போய் சேர்வதைக்கிறே, அதுதான் நிதர்சனமான நிம்மதியான வெற்றி. இறுதியாக மிம்பரிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகின்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அந்த நரகத்தை விட்டு தப்ப வேண்டுமா? செய்கிற அமல்களோடு ஆக முக்கியமான ஸ்பெஷல் ஒரு அமல் என்று சொல்லவா? தின்று கொண்டிருக்கிற ஒரு ஈச்சம்பழம் தான் உங்களோட கையில் இருக்குது. பக்கத்தில் ஒரு சகோதரர் வாராரு, வேற கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா? அதிலிருந்து ஒரு பிச்சு ஒரு துண்டையாவது கொடுத்து அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகா இருக்கிறே ஒரு மனிதனுடைய நரகத்தையும் சொர்க்கத்தையும் முடிவு கட்டுகிற இடம் சக்கராத். அது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அந்த முடிவு நல்ல முடிவாக மாற வேண்டுமா? ஒரு மனிதன் கொடுக்கிற தர்மம் சதகா இருக்கிறே 70 வகையான காரணத்தினால் ஏற்படுகின்ற கெட்ட முடிவை விட்டும் ஒரு சதகாவனை பாதுகாக்கும். கெட்ட மௌத்து 70 வாசல்களை அடைத்துவிடும். ஆக முக்கியமான ஒரு அமல். அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயு சதகத்தி அஃதல், சதகால் ஆக குவாலிட்டியான சிறந்த சதகா எது? சதகத்தும் ஃபீ ரமதான், ரமதான்ல கொடுக்கும் தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.